அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உண்மை சம்பவம். அதாவது எனக்கு நடந்த ஒரு விஷயம். எனக்கு ஒரு ஒரு சின்ன விபத்து நடந்தது. அதில் என்ன நடந்துச்சு, அதில் எனக்கு என்ன பாதிப்பு உருவாச்சு, அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவாக இந்த பதிவு அமைய போகிறது. இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு முன்கூட்டியே இந்த பிரபஞ்சமானது சில விஷயங்களை முன்கூட்டி சொல்ல ஆரம்பிக்கும். இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே உங்கள் காலில் கட்டு போட போகிறேன் அப்படிங்கிற தகவல் சொல்லியாச்சு. நாம் சரி வண்டியில் போகும்போது வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், எதோ அடிபற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்லி நான் கவனிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அது நான் நினைக்காத ஒரு ரூட்டில் அந்த சம்பவம் நடந்தது. எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு குழி வெட்டி வச்சுருக்கிறாங்க, அங்கே இருட்டாக இருக்குது. அது எனக்கு தெரியாமல் கால் உள்ள வச்சுட்டேன். அந்த ஓரத்தில் இப்படி எல் ஷேப்பில் இருந்த அந்த கல் மேலே போய் என்னுடைய கால் வந்து முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எலும்பு இப்படி அடிக்குது. அப்படி அடித்த உடனே இந்த இடத்துல எலும்பு கிராக் ஆயிடுச்சு. எலும்பு கிராக் ஆன உடனே மேலே காயமாக ஆயிடுது, உள்ளே எலும்பு கிராக் ஆகுது. அந்த இடத்துல இப்படி புசுன்னு வீங்கிருச்சு, காலை அசைக்க முடியலை. அதுக்கப்புறம் அப்படியே எழுந்து மெல்ல நான் வண்டி ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு காலை வந்து அசைக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டேன். உள்ளே கிராக் ஆயிடுச்சுங்கிறத நான் உள்நோக்கி பார்க்கும் முன்னால் உணர முடியுது. ஒரு சம்பவம் நடந்த உடனே எப்படி அதை சுற்றி ப்ரொடெக்ஷன் பண்ணி யாரும் வராமல் அந்த இடத்துல போலீஸ் பாதுகாக்குதோ, அதுபோல் இந்த இடத்துல அடிபட்ட உடனே அதை சுற்றி காலுக்குள்ளேயே ப்ரொடெக்ஷன் போடப்பட்டது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு. அது வரைக்கும் ஆனால் ரத்த ஓட்டம் தடுக்கப்பட்டது. ஏன்னா ரத்த ஓட்டம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுனாக்க கால் வீக்கம் இருக்காது அந்த இடத்துக்கு. அதனால் கால் வீங்கணும்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை தடை செய்யணும். அந்த இடத்துல பிராணனை குறைச்சி அபானனை உருவாக்கணும். ஏன்னா அபானன் அப்படிங்கிற வாயு தான் அந்த இடத்துல வீக்கத்தை உருவாக்கும். வீக்கத்தை உருவாக்குனது எதுக்காக இந்த வீக்கம் உருவாக்கப்பட்டதுன்னா, அடிபட்ட உடனே நாம் அதுக்கு மேலே ஒரு தப்பையை வச்சு கட்டு போட்டு அசைக்காமல் காலை வச்சுருக்கிறோம். அதே வேலையை உடல் தன்னைத்தானே சுய கட்டு போட்டு அந்த இடத்துல அசைக்காமல் வெய்யி அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிடுச்சு. அதனால் 10 நாட்களாக நாம் அசைக்காமல் அந்த காலை வச்சுக்கிட்டோம். அந்த 10 நாட்களில் படிப்படியாக அந்த கிராக் ஆனது எலும்பு கூட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இடையில அடிபட்டு இறந்து போன செல்களிலிருந்து அது சீயா மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிது. இதனோடு சேர்ந்து இதற்காக போராடி இறந்து போன வெள்ளணுக்களும் வெளியே வர ஆரம்பிச்சது சீயா மாதிரி. ஒரு 10 நாட்களாக சுற்றி கருப்பாக ரத்த ஓட்டம் கிடைக்காமல் இறந்து போன செல்களும் சீயாக மாறி வெளியே வர ஆரம்பிச்சு. அதன் பிறகு படிப்படியாக குணமாகி அந்த வெளியிலிருந்து படிப்படியாக ரத்த ஓட்டம் கிடைச்சி பிராணன் கிடைச்சி ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு 15 நாட்கள் ஆகும்போது பூரணமாக குணமடையும். அதன் பிறகு அபானன் அங்கிருந்து கிளம்பி அதுக்குள்ள பிராணசக்தி வர ஆரம்பிச்சது. பிராணசக்தி கிடைச்சிட்டு அந்த செல்கள் உயிர் பெற ஆரம்பிச்சது. அதன் பிறகு அங்கே இறந்து போன மேல் தோலானது மீண்டும் புதுமையாக புதிய தோல் முளைக்க வர ஆரம்பிச்சது. இந்த சம்பவத்தை நம்ம எதற்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா, பொதுவாக இந்த பிரபஞ்சத்தின் படைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதாவது ஒரு நாய்க்கு அடிபட்டால் கூட அந்த காலை வந்து இப்படியே தூக்கி வச்சுக்கும், காலை ஊனாம். அதன் பிறகு அது சரியானதுக்கு பிறகு காலை ஊன ஆரம்பிக்கும். இது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களுக்கும் உடலானது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஆற்றலோடு தான் இந்த இறைவன் படைத்திருக்கிறான் என்கின்ற உண்மையையும், அது உண்மைதான் என்கின்றதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் எனக்கு என்ன நடந்தது என்கின்ற சம்பவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் இதை விளக்கமாக சொல்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு உறவை பற்றிய புரிதல் உங்களுக்கு குறைந்தபட்சம் இல்லாமல் இருந்தாலும், ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தாலுமே கூட, குறைந்தபட்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காகவாவது ஒரு சளியோ காய்ச்சலோ ஒரு தொந்தரவோ உருவாகும் பொழுது உடல் தனித்தானே செய்து கொள்ளும்ங்கிறக்கூடிய அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காகவும், எந்த ஒரு சூழலையும் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட செல்போனோ ஒரு காரோ ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சுன்னா அது நாளாக பெருசாகிட்டே தான் போகுமே தவிர அது குணம் ஆகாது. ஆனால் உடல் உருவான ஒரு பிரச்சனையானது நிச்சயமாக தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அப்போ ஏன் நம்ம சரி ஆக மாட்டேங்குது அப்படின்னா, எப்படி அடிபட்டதுக்கு அப்புறம் அதற்கு சரியாகுவதற்கு நம்ம ஆடாமல் அசையாமல் இருந்தால் அது தானாக சரி செஞ்சுக்குமோ, அதே போல் ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா அது என்ன கேட்குதோ, அது எப்படி அதை குணப்படுத்துறதுக்கான வேலையை செய்ய போகுதோ அதற்கு ஒத்துழைப்பு தான் நம்ம கொடுக்கணுங்கிறது இந்த இதில் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இதிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும்